கூடாது. ஏன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. இப்ப அது ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. நீங்க தனி கொடுத்தணும்னு வைப்பீங்க. ஏன்னா கூட்டு கொடுத்தனமாக இருந்தாலும் இப்போதெல்லாம் பிரச்சனைகள் வந்து விடும். அம்மாக்களே அனுப்பி விட்டுறாங்க, எதுக்குப்பா பிரச்சனை. ஆனா உலகத்திலே தனி கொடுத்தனம் என்றால் என்னன்னு என்னைக்காவது புத்தகத்தில் ஒரு கேள்வி வந்தால் அதுக்கான பதிலை நான் தான் கொடுப்பேன்பா. தனி கொடுத்தனம் என்றால் என்ன? தனி கொடுத்தனம் என்பது ஒன்றுமில்லை, கணவனும் மனைவி மட்டும் தனியாக பெண்ணின் அம்மா வீட்டிற்கு பக்கத்தில் வாடகை வீடு எடுத்தால் அதன் பேர் தனி கொடுத்தனம். இது என்ன தனி கொடுத்தனம்? இது அதுக்கு பேர் சௌகரிய கொடுத்தனம். ஓகே, அந்த டயலாக் அப்புறம் வருவோம். ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பை வெளியிலிருந்து உறுதி செய்வது என்பது என்ன? வாழ்க்கை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன? ஒன்னு நீ பாத்துக்க, பிரச்சனை என்ன தலையிடாது. அப்ப என்ன ஒருத்தர் அவமானப்படுத்தும் அசிங்கப்படுத்தும், நான் தலையிடக்கூடாது. அது எப்படி? நீ பத்திரமாக இருந்து கொள் என்ற வார்த்தையை மாற்றி ஒரு ஆணினுடைய முதல் வேலை பெண்ணை பத்திரமாக பார்த்துக் கொள்வதுன்னு சொல்லி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த சமூகத்தில் ஒருத்தன் போனா ஒருத்தன் வந்து நிற்பான். அதனால இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று வந்துருது, எவன் வேணாலும் தப்புனா எல்லா ஆம்பளை பிள்ளையும் கெட்டவன் தான், எல்லா ஆணுங்களும் கெட்டவன் தாங்கிற அபிப்பிராயம் பெண் பிள்ளைகளுக்கு வந்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ லைஃப்ல என்னைக்கோ நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க திரும்ப நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி அவங்க அப்செட் ஆகிறாங்க. அதனால தான் நிறைய பேர் பூமரங்கள்றான், டே போயாயோ நீ 20 வயசுல இந்த பிரச்சனை இப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா ரோட்ல போயில வரல, கவனமா போயிட்டு வா. இங்கே சோசியல் மீடியா பஞ்சாயத்து 1000 கிடக்கு. டிஜிட்டல் உலகம்னு ஒன்று இருக்குது, விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது. ரிலேஷன்ஷிப்ல ஏகப்பட்ட லெவல்ஸ் வந்துருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்லேயே 10-15 பேர்லாம் சொல்றானுங்க. ஃப்ரெண்டு மாங்க அவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன வயசு ஸ்கூல்லேருந்து படிக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஒரு படத்தில் வந்த மாதிரி 1008 ஃப்ரெண்டு. இன்னைக்கு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, பெஸ்டி, அதே சூப்பர் பெஸ்டி, அப்புறம் பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, இப்படி ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்போ இங்கே நம்ம மாட்டிக்கிட்டு எங்கே முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பார்க்கிறோம் கிடையாது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அது போதுமானது. மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்து அவன் வாழ்க்கை அவன் பார்க்கட்டும், அவளவள் வாழ்க்கை அவன் பார்க்கட்டும். கடைசி வரைக்கும் கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் கரெக்டான டெஸ்டினேஷனில் விட்டுட்டு வந்து நீங்க நினைக்கிறப்ப என்ன நடந்து போகுதுன்னா, கடைசி வரைக்கும் நீங்களும் வாழல அவரும் வாழல. நம்ம ஊர்ல எப்போதுமே அந்த தலைமுறை வாழ மாட்டான், அடுத்த தலைமுறை வாழும். பிள்ளைக்கு சொத்து சேர்த்துட்டு கடைசி வரைக்கும் 4 கட்டம் போட்டு சட்டம் போட்டுட்டு வாங்கி தின்னுட்டு அப்பா செத்து போயிடுவார். உங்களை பார்த்துக்கங்க. இப்படி சொல்லுகிறதுனால குடும்பத்தில் எல்லோரும் அன்பில்லாமல் நீங்கள் இருங்கள் என்று சொல்லவில்லை, அடுத்தவுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். நீங்கள் இழந்ததை எல்லாம் பிள்ளைகள் மூலம் பெற்றுவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அது இனி சாத்தியப்படாது என்பதுதான் உண்மை. அம்மாக்காக அப்பாக்காக பிள்ளைங்க தியாகம் பண்ணும், பிள்ளைகளுக்காக அம்மாக்கள் அப்பாக்கள் தியாகம் பண்ணும். என்ன இருக்கு? 45 வயசுல இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான பெண்களுக்கு முட்டி வலியும் வயிற்று வலியும் இருக்கு. ஏன் சொல்லுங்க? 45 வயசுல உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியல, சிரமப்படுறோம். ஏன் சிரமப்படுறோம்? குறிப்பாக பெண்களுக்கு. நிறைய பெண்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, நிறைய பெண்களுக்கு முட்டி வலி பிரச்சனை இருக்கு. ஏன் இருக்கு? அவங்கள பார்த்துக்கலாம். குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு பெண்ணின் பொறுப்பு. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. தப்பு தான், தமிழ்ல வந்திருந்தால் தப்பு தானே. ஏன் வயிற்ற சுருக்கணும்? இன்னைக்கு விருதுநகர்ல ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா அந்த பிள்ளைய எப்படி பார்ப்போம் நம்ம? ஒத்த ஆள் வந்து கட்டுன்னு கட்டாடா. ஏன் பொண்ணுக்கு வயிறு இல்லையா, திங்கக்கூடாதா என்ன? ஏன் ஆண் மட்டும் சாப்பிடணும் என்ன இருக்கு? அப்பெல்லாம் எப்படிலாம் இங்கே சிஸ்டம் வச்சிருக்கு. அப்ப ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட விதிமுறைகள் மட்டும்தான் வாழ்க்கைக்கான விதிமுறைகளா? வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒன்றா? உங்கள் வாழ்க்கைக்கான விதிகளை நீங்கள் தீர்மானிங்கள். இதிலையுமே நான் சொல்றதுல எது பொருந்துமோ அதுதான் பொருந்தும், மீது எல்லாமே உங்களுக்கு பொருந்துங்கிற அவசியம். ஆனால் காமனா சில விஷயம் இருக்கு. முதல் விஷயம், அடுத்தவனுக்கு நிரூபிக்க நீங்க ட்ரை பண்ணாதீங்க. லைஃப் அவ்வளவுதான். நீங்கள் நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய 8 வயதுக்கும் உங்களுடைய 80 வயதுக்கும் தான். அவ்வளவுதான். இன்னைக்கு உங்களுக்கு 35 வயசு இருந்துச்சுன்னா உங்களுடைய 8 வயது மனசு உள்ள இருக்கும்ல, நீங்கள் 8 வயது குழந்தை இருக்கும்ல, அதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். அது கேள்வி கேட்க ஏன்டா டே, அப்ப நீ 8 வயசா இருந்தப்ப சர்றா, இப்போ உனக்கு 35 வயசாச்சு, 18, 28, 38 எவ்வளவு 25, 24 வயசு கூட ஆச்சு, இன்னமும் உருப்படாம சுத்திக்கு திரியிறான்னு அது கேட்கும்ல. அது உங்களை கேள்வி கேட்காத அளவு நீங்க இருந்தா போதுமானது. 8 வயதாக நீங்கள் இருந்த போது இருந்த அந்த பையன் அந்த பெண் உங்களை 30 வயதிலே கேள்வி கேட்காம இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வாழ்ந்தா போதும், வேற யாருக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு 40 வயசுல இருக்க நீங்க 80 வயசு ஆன பிறகு உங்களை நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிற போது அது உங்களுக்கு சரியாக இருக்கணும். அவ்வளவு மட்டும்தான். We are not here to impress anyone, we are here to live. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். அடுத்தவனுக்கு நிரூபிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். வாழ தெரியாம வாழ்ந்துவிட்டு கடைசி வரைக்கும் பெரிய வெற்றியாளர் இருந்து என்ன பண்றதுன்னு லைஃப் டக்கு 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 டக்குன்னு அடுத்து போகும். அப்படித்தானே? நேற்றிலிருந்து இன்று வருவது பயிற்சி முறையான்னு சொல்லுவார் தமிழன், அழகா சொல்லுவார். நேற்றிலிருந்து இன்றுக்குள் வருவது சம்திங் லைக் தட், இன்றிலிருந்து நாளை என்னமோ சொல்லுவார். இன்னையிலேருந்து நாளைக்கு போறதுக்குள்ள வாழ்க்கை மாறுது, நிமிடத்துக்கு வாழ்க்கை மாறுதுங்க. லைஃப் இஸ் சேஞ்சிங் எவ்ரி அதர் மொமெண்ட். நாம தான் நினைச்சிட்டு ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் நினைக்கிறோம். எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் குவைட் டிஃபரண்ட். எல்லா மொமெண்ட்டுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் சொல்றா, ஒரு நதியிலே நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால கால் நினைக்கிறீங்க, சும்மா அப்படி போயிட்டு இருக்கிறீங்க, நீரோட ஒன்று ஓடுகிறது, ஒரு ஆறு ஓடுகிறதுன்னு வச்சுங்களேன். இறங்கி ஆஹா காலார அந்த தண்ணியில செத்த நேரம் சில்லு நிப்போம். நீங்க போய் இறங்கி நிக்கிறீங்கல்ல, இறங்கி நின்றுட்டு திரும்ப வந்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு போய் நீங்க நிக்கிறீங்க. 2 ஒண்ணு இல்லை, அதே ஆறு அதே ஆளு, அது இல்லை விஷயம்.
நீங்கள் முதல் முறை அந்த ஆற்றில் கால் நனைத்த போது ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. 2 நிமிடம் கழித்து நீங்கள் அந்த இடத்திலே வந்து தண்ணீரில் கால் நினைக்கிறப்ப ஆற்றின் போக்கு வேறு, உங்கள் மனதின் எண்ணம் வேறு. அப்ப ஆறும் புதுசு, நீரும் புதுசு, நீங்களும் புதுசு. எவ்ரி அதர் மொமெண்ட் இஸ் சேஞ்சிங். இப்படி வாழ்க்கை மாறிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நீங்க யாருக்கு நிரூபிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டம் பாடணும்னு என்ன இருக்குது? இந்த வாழ்க்கை போராட்டத்துக்குள்ள தான் எல்லாற்றுக்கும் எடுத்துக்க பார்க்கணும். பிள்ளைகளை சக்சஸ்ஃபுல்லான ஆளா பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி சாரி அந்த இதை விட்ட பாருங்க. எதுக்கு நம்ம எல்லாருக்கும் முட்டி வலியும் வயிற்று வலியும் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒன்று மிச்சப்பட்டது சாப்பிட்றது, இல்லைன்னா நமக்கு என்ன தனியாக என்னத்துக்கு செஞ்சுக்கணும்னு சாப்பிடாம இருக்குது. கேட்டால் அதுக்கு பேர் தியாகம் என்பது. அப்புறமா ஒரு நாள் வந்து உங்க பிள்ளைங்க என்னத்துக்கு நீ சாப்பிடாம இருந்தேன்னு கேட்பாங்க. அப்போ வயிற்றுச்சலா இருக்குமா இல்லையா? உங்களுக்கு உடலும் மனசும் ஒரு சேர பயணிக்கிற போது, தொந்தரவுகளே இல்லாத போது உங்களுக்கு தியாகம் பெருசா தோணும். ஆனால் நீங்கள் களைத்து போய் உட்காருகிற போது யாரும் கேட்கலைன்னா யூ எக்ஸ்பெக்ட் த சேம் ரெசிப்ரிகேஷன் ஃப்ரம் சைட். நான் எல்லாருக்கும் செஞ்சேனே, எனக்கு யாரும் செய்யலையே. கேட்டா செய்யுங்க. சும்மானா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இப்படி என் தியாகத்தை குறையிட்டு குறிவிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நீங்க சபிச்சாலும் சரிதான். உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுலாம் நான் வந்தல, ரைட்டா? இந்த அந்தக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. நல்ல பேர் எடுக்கணும்னா நினைச்சது கிடையாது. நல்லவனா இருந்தா போதும், கெட்டவன் கெட்டவன் சொல்லட்டும், நல்லவன் நல்லவன் சொல்லட்டும், இருக்கதை கரெக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், ரைட்டு தானே? அதுதானே சரியாகவும் இருக்க முடியும். எப்போதுமே நான் பேசலாம், நிறைய பேருக்கு அப்படித்தான் கேட்கும்போது காண்டாவும். அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தெரியும் தம்பி சரியா தாண்டா சொன்னான். பெண்கள் தங்கள் வயிற்றை குப்பை தொட்டிகளாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. இப்போ கூட ஒரு ஷோல நான் சொன்னேன். ஏன் அப்படின்னா, 8 இட்லி ஊற்றுனான், 4 இட்லி தின்ட்டானுங்க. பையன் சொல்லி பார்க்குறது, தம்பி இட்லி வேஸ்டா போயிரு சாப்பிட்டு இல்லைம்மா. அவன் ஒரு இட்லி புஷ் பண்ணி சாப்பிட்டானா, ஏற்கனவே 6 இட்லி சாப்பிட்டாலு மறுபடியும் 3 இட்லி புருஷன் காசு வேஸ்டா போயிருமே 3 இட்லியை தூக்கி திங்கிறது. ஒன்று ஓவரா திங்கிறது. சரின்னு ஒரு நாள் 8 இட்லி அவனுக்கு ஊற்றி வச்சா அவன் பசி வெறியில் 8 இட்லி தின்னுட்டு எரிஞ்சு போயிருப்பான். ஆம்பளை பசங்க எப்போதுமே கவனிக்க மாட்டாங்க, கவனிச்சிருக்கேன் இல்லையா? அவனுக்கு நினைச்சு அதுக்கப்புறம் ஒருத்தர் திங்கிறதுக்கு இருக்கானா இல்லையா நான் கவலையப்பட மாட்டேன், அது ஃபுல்லாக எனக்கு தான் வச்சிருக்காங்க. இயல்பா இந்த கொஸ்டின் நம்ம வீட்டில் ஒரு கவனிக்கல, எதுக்குமா 12 இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், என்ன 3 பேர் சாப்பிடணும், அந்த விவரமே அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இங்கே வச்சிருக்கிறது அம்பிட்டு அவனுக்கு தான். அப்போ ஒரு நாள் பசி வெறியில் 8 இட்லியும் தின்னுட்டு போயிட்டானா, நமக்குன்னு 2 தோசை ஊற்றி திங்கிறமான சலிப்புலேயே அரை வயிற்றோடு போய் படுப்பது. இதுதான் உங்கள் வயிற்று வலிக்கு காரணம். நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, முட்டி வலிச்சுக்கிட்டே இருக்கு. முட்டி வலியும் வயிற்று வலியும் ஒரு கட்டத்திலே அதிகமாகிற போது எல்லோர் மீதும் கோபம் வரும். அதான் ஆத்திரம். திடீர்னு எங்க அம்மா இப்படிதான் பேச 40 வந்தால் நாய்க்குணம் மாப்பிள்ள இவன் உட்காந்து பேசிட்டு இருப்பான். இப்பெல்லாம் 20 வயசுல நாய்க்குணம் வந்துருது. அப்புறம் அந்த நாய்க்குணம்னு பாவம் நாயை கேவலப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ஓகே, live for yourself, that's more important and it is not a sin. ஏன் இவ்வளவு பெரிய குற்ற உணர்வு? கீப்பிங் பீப்புள் அட் கில்ட்டி, அதுல தான் இந்த உலகமே தோத்துச்சு. அது ஒரு பெரிய ட்ரிக்கு. பெண்ணை கில்ட்டிலே வச்சிருக்குது. நீ நல்லா குழந்தை வளர்க்கல, உன் புருஷன் நீ நல்லா பார்த்துக்கல, குடும்பத்துக்கு உகந்தவளாக நீ இல்ல, இந்த கில்ட்டில் தான் இத்தனை ஆண்டு காலமாக பெண்ணை இந்த உலகம் ஏமாத்துச்சு. இதே கேமை இப்ப பெண்கள் ஆண்கள்ட்ட ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க பொறுப்பான அப்பாவா இல்ல. எதிர்த்த விட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க, மாடி விட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, அவர் வீட்டில் அவர் பொண்டாட்டி. எதிர்த்த விட்டு சுரேஷ் அப்பாவை பாருங்க, மாடி விட்டு கீழ் விட்டு ரமேஷ் அப்பாவை பாருங்க. இந்த கில்ட்டில் வச்சா பொறுப்பாக இருப்பான்னு நினைக்கிறீங்க. எல்லாரையும் கில்ட்டில் வச்சிருக்கீங்க. இன்னும் உலகத்தின் பெரும் வியாதிக்கு பேரே கில்ட்டியா வச்சுக்கிறது தான். நம்மளை கில்ட்டில் வச்சு தான் இந்த உலகமே சம்பாதிக்க தெரியுமா இல்லையா? இப்போ கடந்த நீங்க ரியாலிட்டியோட நம்ம மேட்ச் பண்ணியே பார்க்க மாட்டோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் பொறுப்பாக இல்லை, தங்கள் பிள்ளைகளை அவர்கள் பொறுப்பாக. எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் போது? இந்த டயருக்கா? இன்னும் ஒரு மணி நேரம் பேசவா? நீங்க ஊந்தான் சொல்வீங்க, தொண்டை தண்ணி எனக்குல போகுது. நல்லா சௌரியமா கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கீங்க, எனக்கு கால் கெடுக்குது. ஒரு அம்மாவை போல நான் சிரமப்படுகிறேன் பாருங்க. அப்ப கூட யாருமே இறக்கம்லாம் பேசி நாளை காலையில் தேனியில வேற போய் பேசணும். நான் எங்க விட்டேன்? அப்ப யாரும் கவனிக்கல. என்ன விட்ட? இது குற்ற உணர்வு, ரைட்டா? நம்ம எல்லாருமே கில்ட்ல தான் வச்சிருக்காங்க. ஏன்னா கில்ட்டில் இருக்கவன் பலசாலியா இருக்க மாட்டான். நான் தவறு செய்கிறவன் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிற போது நான் தவறை திருத்திக் கொள்ளணும், அல்லது அதே ஒரு அரை மனசிலே நான் வாழ்ந்துக்கிட்டு. நீங்க கவனிங்களேன், பத்தி ஒரு வாட்ஸ்அப் எல்லாமே நமக்கு எதிராக தான் வருது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் பொறுப்பாக அவர்கள் டிவி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இடைவெளியிலே சட்னி வைக்கிறார்கள், அப்புறமாக சாம்பார் வைக்கிறார்கள், குழந்தைகளை கவனித்துக் கொள்வதிலே போனிலே எல்லோரும் மூழ்கி கிடக்கிறார்கள். ஐயோ அம்மானா நம்மளே அவ்வளவு பேருக்கு பாராட்டணும். அது என்னது, ஒருத்தர் கழுவி ஊத்துறா மறுபடியும் நம்மளும் கழுவி ஊத்துறது. நான் கழுவி காக்கா கூத்து, கழுவி புறா கூத்து. என்னைக்காவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? உங்கள் தந்தைகளை விட நீங்கள் சிறந்த தந்தைகள். இந்த பழசு ஸ்பெஷல் சொல்றதுக்காண்டி எல்லாத்தையும் பழசு ஸ்பெஷல்லாம் சொல்லி தெரிய முடியாது. உங்கள் அம்மாக்களை விட நீங்கள் சிறந்தவர்கள். உண்மையிலே சொல்ல போனா அப்போது இருந்த பொருளாதாரமும் இப்போது இருக்கக்கூடிய பொருளாதாரமும் வேறு.
சென்னை மாதிரி ஒரு நகரத்திலேயே இந்த ஊர்ல நீங்க கவனிச்சு பாருங்க, காலையில 7 மணிக்கு ஸ்கூட்டில எல்லா அம்மாவும் பாவம் பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு இங்கேருந்து கூட்டு போதுங்க, அங்கேருந்து கூட்டு போதுங்க, டென்னிஸ்க்கு கூட்டு போகுது, ஷட்டிலுக்கு கூட்டு போகுது, ஸ்விம்மிங்க்கு கூட்டு போறாங்க, சாயந்தரம் டியூஷன் கூட்டு போறாங்க, 10 நடுவில் ஹோம்ஒர்க் சொல்லி தரேன்னு உசுறு எடுக்கிறாங்க, அவ்வளவு பண்றாங்க, கூடவே வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. இப்ப நீங்க பொறுப்பில்லாத அம்மாவா? அப்பாக்கள் அப்படி இருக்காங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் கூட ஹெல்மெட்டை போட்டு பிள்ளைங்களை கொண்டாந்து ஸ்கூல்ல விட்டுட்டு போனா தன்னுடைய செலிபிரிட்டி வாழ்க்கையை தன்னுடைய குழந்தைய வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. நானே என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு போறப்ப மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு கேரக்டர் ஹெல்மெட்டை தூக்கி டாட்டா காட்டிட்டு போகும், பெரிய நடிகராக இருப்பார், அப்படியும் கில்ட்டே. ஆனா யாராவது சொன்னா பழைய அப்பாக்களை போல, பழைய அப்பாக்கள் எப்படி இருந்தாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க பாவம் அவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு இப்படி சூழ்நிலை இல்லை, பொருளாதாரமே இல்லை, 6 பிள்ளை 7 பிள்ளை கஷ்டம். உண்மையிலே சொல்லப்போனா அப்படிலாம் இருக்காது. அப்பாக்கள்லாம் அப்படிலாம் நம்ம இல்லை. இப்போ ஒத்த பிள்ளை பற்றி வச்சிருக்கீங்க, ஆக்சுவலாக சொல்லப்போனா நீங்கள் ஓவர் பொறுப்பா இருக்கீங்க, அதான் பிரச்சனை. அந்த உண்மையை நீங்கள் உணர்வதே கிடையாது. இந்த ஓவர் பொறுப்பு தான் பிள்ளைங்க உசுறு எடுக்குது. அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, என்ன கல்ல ஜட்டி போடணுங்கிறது எல்லாமே நீங்க டிசைட் பண்றீங்க. யூ கைஸ் ஆர் மோர் அப்சஸ்ட் வித் தட். இந்த ஒத்தையா இருந்தாலே ப்ராப்ளம் தான். ஒரு பொண்டாட்டி, ஒரு புருஷன், ஒரு பிள்ளை, யூ வில் பி மோர் அப்சஸ்ட், வெரி மச் அப்சஸ்ட். எல்லாத்துலயும் அப்சஸ்டா இருக்கீங்க. ஆக்சுவலா சொல்ல நீங்க ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு கில்ட்டிலே வச்சிருக்கோம். இந்த கில்ட்டை எல்லாரும் ப்ளே பண்றோம். இப்ப பொறுப்பில்லாத பெண்ணாக நீ இருக்கிறாய், குடும்பத்துக்கு உகந்தவளாக நீ இல்லை, இந்த சமூகத்துடைய கருதுகோள்களுக்கு நீ பொருந்தவில்லைன்னு பெண்ணை கில்ட்டிலே வச்சிருந்தீங்க. அவ சற்று குரல் உயர்த்தினால் நான் தவறானவளோ என்ற எண்ணம் அவளுக்கே வரணும். அப்ப அந்த அந்த அப்படி முடங்கி போயிருக்கிற பெண்ணால பேசவே முடியாது. அப்படித்தான் ஒரு நாளா நீங்க பெண்களை ஏமாத்துறீங்க, அப்படித்தான் நம்ம ஏமாத்துறோம். இப்ப அதே மாதிரி ஆணையை ஏமாத்துறீங்க, சமூகத்தை ஏமாத்துறீங்க. நமக்கு எதிராக சொல்லப்படக்கூடிய எல்லா கருத்தும் பாருங்க, நாம மோசமானவர்கள், கெட்டவர்கள், வீணா போனவங்க, விளங்காதவனுங்க, உருப்படாதவங்க வந்தா எல்லாரும் ஃபார்வர்ட் பண்றீங்க. இது என்னது எனக்கு புரியல, மாத்தி மாத்தி காரி திப்பிக்கிறது என்ன ஸ்பெஷல் எனக்கு புரியவே இல்லை. Why we are like this? Don't feel guilty. We are good parents. We are lovely people. We are the best people ever in this world. Believe in yourself. Have a positive feel about yourself. என்ன பிரச்சனைனா, உங்களை பற்றி நீங்கள் என்ன எண்ணத்தை உங்கள் மனதுக்கு சொல்லுவீங்களோ மனசு நம்பிடும். நான் ஒரு மோசமான ஆளு, நான் பாவப்பட்டவன், கஷ்டப்படுறவன். சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அதிர்ஷ்ட கட்டுன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடும். 4 பேர் சொல்லி 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 மைண்ட்ல ஏறி நல்லது கிட்டத்தில் முன்னால் வந்து நிற்க மாட்டாங்க. ஒரு கையெழுத்து போட வரமாட்டான், பயப்படுவான். மாப்பிள்ளை இல்லை, வேணாம் மாப்பிள்ளை, என்னை கூட்டி போகாத, விளங்காது அப்படிமா. நம்ம நல்ல ஃபெலோன்னு தோணும், மனசு நம்பிடும். உங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உங்க பிள்ளைகளை பத்தி நீங்க பேசுறத பிள்ளைங்க நம்பிடும். அதான் பெரிய பிரச்சனையே. எல்லாரும் நெகட்டிவ் ஃபீல்லே வச்சிருக்கோம். இந்த மக்களே சரியில்லை, மனிதர்கள் சரியில்லை, அரசியல் சரியில்லை, உலகம் சரியில்லை, வாத்தியார் சரியில்லை. அப்ப எவன் தாண்டா நல்லவன்? நான் நல்லவன் நினைக்கிறவன் அடுத்தவன் நல்லவன் நம்புவான். நான் கெட்டவன் உள்ளுக்குள்ள யோசிக்கிறவன் அடுத்தவன் பூரா கெட்டவன் நினைப்பான். இந்த மனசு தான் அடுத்தவனையும் பார்க்குது. வார்த்தைகளுக்கு வலு உண்டு, ரைட்டு தானே? சர்வசாதாரணமா சொல்லிடுறீங்க, நம்ம டப்புன்றோம், பிள்ளைகள் தோற்று போய் விடுமோ இந்த பயத்திலேயே பிள்ளைகள் தோற்றுவோம். அவனை கில்ட்டிலே வச்சிருக்குது. 96 மார்க் எடுத்தவனை போய் நீ ஒழுங்கா படிச்சுதான் 100 எடுத்துருக்கலாம்ல. 96 தாண்டா அந்த 4 இருக்குது. பாராட்ட பயம். ஏன் பாராட்டினா தலையில ஏறி உட்காந்துருவாங்களோன்னு பயம், பாராட்டினா பொறுப்பு இல்லாதவன் ஆயிடுவானோன்னு பயம். அருமையா என் மனைவி இட்லி ஊற்றுவான்னு தினந்தோறும் ஆஃபீஸில் லஞ்ச் டின்னர் அப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்போ லஞ்ச் அப்போ சொல்கிற ஒருத்தர் ஒரு நாளும் மனைவியிடம் சொல்லுவதே கிடையாது. ஏன் சொல்லிட்டா அது மண்டைக்கு ஏறிட்டா? இந்த உலகத்தில் எந்த வார்த்தை தரும் பெரிய சக்தியை விட பாராட்டு தரும் சக்தி பெரும் சக்தி. அதை நீங்கள் நம்பணும். அது தர்ற உத்வேகமும் சந்தோஷமும் ஸோ பியூட்டிஃபுல். நம்ம எல்லாம் நெகட்டிவாகவே இல்லை பண்ண பார்க்கணும். நல்லா படி, இது ஒரு நல்ல வார்த்தை இல்லையா? சொல்லிட்டு விட்டுலாமா இல்லையா? நல்லா படி, இந்த ஒத்த வார்த்தையை நம்ம ஆளுங்க எப்படிலாம் சொல்லுவோன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே வார்த்தை, நல்லா படி. படிக்கல உருப்பிட மாட்டேன், படிக்கல ரோட்டில் தான் இருப்பான், படிக்கல ஒருத்தன் ஒன்று மதிக்க மாட்டான், படிக்கல சோத்து கலைவேன், படிக்கல ஒரு நாய் கூட ஒன்று மதிக்காது. என்னை சொந்தக்காரன்னு மதிக்க வேணாம், நாயை மதிக்க வேணாம், நீயும் மதிக்க வேணாம். நீங்கள்லாம் மதிக்கிறதுக்காக நான் படிக்க முடியாது. படிப்புடைய பண்பு என்பது வேறு, ரைட்டு தானே? அப்போ எல்லாரும் கில்ட்டில் வச்சுருக்கோம். நல்லா இருக்கவனையும் கில்ட்டில் வச்சுருக்கோம், கெட்டவனைக்கு முதல்ல நீங்கள் கில்ட்டிலேருந்து வெளியில் வாங்க. உங்களை பற்றி முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உண்மையா என்று பாருங்க. நம்ம அவ்வளவு மோசமான மனிதர்களா? நண்பர்கள் துரோகம் செய்வார்கள், உறவுகள் துரோகம் செய்யும். என்ன வார்த்தை எல்லா இடத்துலையும் சொல்லி நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். 10ஆவதுக்கு பிள்ளைகள்கிட்ட சொல்லி பிள்ளைகளை நம்ப வைக்கிறோம். நீ வீக்கானவன், உனக்கு ஒன்றும் தெரியல, நீ 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, எதுக்கும் லாய்க்கில்லை 4 தடவை சொன்னீங்கன்னா நம்பிடுவான். உலகத்தில் இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா தானே முதல்ல நம்புவோம். வீடு தான் உலகத்தின் முதல் பள்ளிக்கூடம். Do you think the word doesn't have a power? நம்ம குடும்ப உறவுகள் பல பிரிந்ததுக்கு பின்னால் என்ன இருக்கு? வார்த்தை தான் இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா 10 வருஷம் பேசல. அப்படி வார்த்தை என்ன பார்த்து அன்னைக்கு கேட்டுவிட்டான்னு சொல்லி தான் 20 வருஷம் நீங்க உறவை வத்துக்கிட்டு போனீங்க. எங்க அண்ணன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருங்க, அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில வந்தவன் இன்னை வரைக்கும் நான் ஆள் பார்க்கல. அண்ணன் தண்ணி புலங்கலைங்கிறீங்களே, வார்த்தைக்கு வலு உண்டு. அது உங்க பிள்ளையை நோக்கி சொன்னாலும் உண்டு. நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் நல்லது, உருப்பிட மாட்டேன்னு சொன்னா மோசம், அவ்வளவுதான். எதுக்கு பெரியவங்க காலைல போய் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க? வயதான நல்ல வாழ்ந்தவர்கள் உங்களை நல்ல வார்த்தை சொன்னா அது பலிக்கும், அந்த எனர்ஜி கிடைக்கும் தானே. அப்புறம் எப்படி உங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லுவீங்க உருப்பிட மாட்டேன்? எப்படி வீட்டு பிள்ளை நீ எதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவீங்க? அவன் லாய்க்கானவனா லாய்க்கு இல்லாதவனா அவன் முடிவு பண்ணட்டும்.
அது வரைக்கும் இப்படியான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு எதிராக சொல்லுவதே வன்முறை தான், தவறு தான். என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறீங்க. ஒரு பாராட்டு தான் ஒருத்தனை ஜெயிக்க வைக்கும், அறிவு மட்டுமே ஒருத்தனை ஜெயிக்க வைக்குங்கிற நம்பிக்கையில் அவனை முட்டாளான்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. அறிவை மட்டும் சேர்த்தலாம் ஒருத்தன் ஜெயிச்சலாம் முடியாது. 1000 மேடைகள் பார்த்தாச்சு, அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நல்லதுதான். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், என் பள்ளிக்கூடத்தில் எனக்கு கிடைத்த கைத்தட்டு தான் என் காதில் எப்போதும் ஒலிக்கிறது. போடான்னு அன்னைக்கு தட்டினானு, ஜெயிச்ச பிறகு உலகம் கைத்தட்டும், உங்க பிள்ளைக்காக ஜெயிப்படான்னு நீங்க கைத்தட்டணும். உலகமே கைத்தட்டின பிறகு நீங்க வந்து கைத்தட்டி இப்ப என்ன இருக்கு? யூ நீட் டு அப்ரூவ் யுவர் கிட்ஸ் ஃபார் அ ஸ்மாலர் திங்ஸ். த ப்ராப்ளம் ஹியர் இஸ், எல்லாருக்கும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிடறான், அந்த பெஞ்ச் மார்க்கை தொடாத எல்லாரும் தோல்விங்கிறீங்க. எப்படி சரியா இருக்க முடியும்? இதெல்லாம் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை குறித்த ஒரு புரிதல் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுனா பெரியாள், இதுனா சின்னாள், இதுனா வெற்றி, இதுனா தோல்வி. அப்ப இந்த பாராமீட்டரை தொடர ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றவனா? அப்ப மற்றவெல்லாம் வேஸ்ட் ஆனவனா? சுமாராக படிக்கிறவன் ஏன் பெரிய குற்றவாளி மாதிரி இருக்கான்? இப்ப சுமாரா படிக்கிறவன் தானே 90 மார்க் கீழே இருக்கிறவன் பெயில்னா என்ன அர்த்தம்? பூரா பயில அவ்வளவு மார்க் எப்படி எடுப்பான்? அப்ப மற்ற வேலைக்கெல்லாம் எவன் வருவது? எல்லாரும் படிச்சுட்டா, எல்லாரும் பண்ணிவிட்டா விருதுநகருக்கு எத்தனை கலெக்டர்னே? ஒரு கலெக்டர் தானே இருக்க முடியும். அப்புறம் என்ன? ஒருத்தர் படிக்கட்டும், ஒருத்தர் விளையாடட்டும், ஒருத்தர் பாட்டு பாடட்டும், ஒருத்தர் டான்ஸ் ஆடட்டும், ஒருத்தர் எழுதட்டும், ஒருத்தர் இந்த மாதிரி தமிழ்ல டாக்டரேட் வாங்கட்டும், எல்லாருக்கும் ஒன்று பெஞ்ச் வச்சிருக்கீங்க. இப்போ இதை விட இது மாடர்னா வந்திருக்கு. இது பழைய வாழ்க்கை புரிதல், நவீன வாழ்க்கை புரிதல் வேற. இந்த ஜட்மெண்ட் பண்றதுலாம் இப்போ நம்ம கிடையாது, சோசியல் மீடியா. இன்ஸ்டாகிராம்ல போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுப்புட்டு உங்களை பற்றிய கருத்துக்களை கூறுக அப்படின்னா எடுத்தவனே ஃபேஷன் பிடிக்கும் அப்படின்னா சோழி முடிஞ்சு. காலையில் இருந்துச்சு புது ட்ரெஸ் போட்டு தினைக்கும் ஒரு ஃபோட்டோ போடணும். ஏன்னா சொல்லிட்டீங்கல்ல, யூ ஆர் அ டேட்டா. அந்த டேட்டாவை அந்த மரியாதை நீங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கு. தீஸ் ஆர் தி ஸ்மாலஸ்ட் திங். இந்த உலகத்தில் எவ்வளோ மனுஷன் இருக்கலாம், மனுஷனே வேற வேற, அப்போ வாழ்க்கை வேற வேற தான். வாழ்க்கைக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் அண்ட் பாலிசிலாம் ஒன்றும் கிடையாது. அறம் மட்டும் அடிப்படை, அவ்வளவுதான். அறத்திற்கு புறமாக நீங்க இருக்க முடியாது, ஒழுக்கத்திற்கு புறமாக நீங்கள் இருக்க முடியாது, அநீதி செய்யக்கூடாது. இந்த அடிப்படை கூறுகளை உங்களுடைய தமிழ் கூறும் நல்லுலகம் நமக்கு என்னைக்கோ சொல்லிருச்சு, திருக்குறள் சொல்லிருச்சு, நம்ம படிச்ச படிப்பை சொல்லிருச்சு, நம்ம வாழ்க்கை சொல்லிருச்சு. அதை தாண்டி ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன கேம்? இதான் லைஃபா? எல்லாம் பண்ணி 20 வருஷம் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற அன்னைக்கு பிஎஃப் என் கையில் 15 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த காசை பார்த்து 2 நாள் சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நான் 40 வருஷம் வேலை பார்க்கணும். 40 வருஷம் சந்தோஷமாவே இருக்கப்படாது. சந்தோஷமா இருந்தாலே பிரச்சனை. அது ஒரு பயம். இப்போ நீங்க நம்ம வீட்டில் கவனிச்சிக்கலாம், நம்ம சித்திமார்கள் அத்தைமார்களா கல்யாண வீட்டில் கக்கன்னு அப்படி விழுந்து சிரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா சிரிப்பாங்க. சிரிச்சு முடிச்ச உடனே அதில் ஒரு கேரக்டர் சொல்லும், ஐயோ ரொம்ப சிரிச்சுட்டேன், நாளைக்கு என்ன போதும். மகிழ்ச்சி நிலையானதில்லை என்று நினைக்கிறோம், மகிழ்ச்சியை வெளியில் இருந்து தேடுகிறோம். லைஃப்ல இன்னைக்கு இருக்க மாடர்ன் டேல எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் சொல்றேன். முதல் முக்கியமான விஷயம், சின்ன விஷயத்தில் சந்தோஷமாக இருப்பது எப்படி என்று பாருங்க. உங்கள் கண் முன்னால் நடக்கக்கூடிய சின்ன விஷயங்கள்ல சந்தோஷம் இருக்குங்கிறது உங்களுக்கு ஏன் தெரியலனா, ஏதோ ஒரு பெரிய விஷயத்துல தான் மகிழ்ச்சி இருக்கு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள். உங்கள் குழந்தையின் புன்முறுவலில் இருக்கிறது, சிக்னல் அப்படியே வெறி புடிச்ச மாதிரி ஆர்ன் அடிச்சு நின்றுட்டு இருக்கீங்க, 60 செகண்ட் போட்டு 59 52 வருதுல, தெரியும்ல, ஒன்று வந்த பிறகுதான் விடுவாங்கன்னு தெரியும்ல, அதுக்குள்ளேயே அவ்வளோ காண்டு. பக்கத்து கார்ல ஒரு பாப்பா காரை கதவை தட்டிட்டே இருக்கு, உங்களுக்கு டாட்டா சொல்ல நீங்க கவனிக்கவே இல்லை. காரணம், உங்கள் இலக்கை நோக்கியே ஓடுகிறீர்கள். ரிசல்ட் இஸ் இம்மெட்டீரியல். தோனி சொல்றது மாதிரி, when you think about the result you will not enjoy your life. Process is more important than the destination. Process is more important than the destination. உங்க வாழ்க்கை நீங்க எப்படி வாழ்றீங்கிறதால 20 வருஷம் கழிச்சு நீங்க யாரா இருக்க போறீங்க மாற்று கிடையாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறதா கணக்கு. யாரோ ஒருத்தருக்கு அறிவியல் தானே இந்த போராட்டம்லாம். 20 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆளாகி ஊர்ல நம்ம பெரிய ஆளு 4 பேர் சொல்லணும். வீட்டில் இருக்கவங்க முதல்ல பெரிய ஆளாங்க, அப்புறம் பார்ப்போம். இதே மாதிரி இப்போ ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து எங்க வீட்டுல எல்லாம் பேசினா எங்க அப்பா என் பொண்ணுலாம் சொல்லுவா, அப்பா டிவியில் பேசுற மாதிரி பேசக்கூடாது, அவ்வளவுதான், சொல்லி முடிச்சு. வீட்டில் நீங்க வீட்டில் ஆளா இருங்க, வேண்டுதானே? அப்ப நம்ம சாதாரணமாக இருப்பதை மோசமான வாழ்க்கை என்று நினைக்கிறோம். சிறு தவறுகளை பெரும் குற்றம் என்று நினைக்கிறோம். பிள்ளைகளை சிறு தவறு செய்ய அனுமதியுங்கள். தெரியாம செய்யற தப்புகளை முதல்ல நீங்க அணியனா. எல்லாருக்கும் பெர்ஃபெக்டான ஒரு கிட்டு வேணும், சூப்பர் டூப்பர் கிட்டு ஒன்று வேணும். அது 6 வயசுல அதை செஞ்சு பண்ணும், 7 வயசுல அதை செஞ்சு பண்ணும். யோசிச்சு பாருங்க. அதை செய்ய முடியாம போறப்ப பிள்ளை மேல கோவம் வருது, நம்ம மேல கில்ட்டு வருது, நம்ம பிள்ளைய சரியா வளர்க்கலையும். பிள்ளையெல்லாம் சரியா தான் வளர்க்குறோம். அதுதான் நான் சொன்னேன், அந்த பொருளாதாரம் கூட நம்ம அப்பா அம்மாக்களுக்கு இல்லை. நாம பார்த்துக்கிற அளவு நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. அப்பெல்லாம் நம்மலாம் வளர்ந்தோம், இப்பெல்லாம் வளர்க்குறீங்க, அதான் பிரச்சனையே. அப்பெல்லாம் வளர்ந்தோம், இப்போ வளர்க்குறீங்க. அதனால தான் பயலுக்கெல்லாம் பயந்து கிடக்குறாங்க, விடங்கிறாங்க. டிவி சீரியல் பார்த்தாலும் பயப்படுறாங்க. அப்படித்தானே? உண்மையே இல்லையா? நீங்க கவனிச்சு பாருங்களேன். இப்போ ஒத்த பிள்ளை வச்சிருக்கீங்க, ஓவரா பார்த்துக்கிறீங்க, 7 பிள்ளை இருக்கும். வீட்டில் யாராவது விருந்தினர் வந்து அறிமுகப்படுத்தல, இவன் மொதல் பையன் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், சுமாராக படிப்பான், பிரச்சனை கிடையாது. இந்த பையன் ஒழுங்காக படிக்கிறதில்லைங்க, வந்து அட்வைஸ் பண்ணுங்க, வர்றவனையெல்லாம் அட்வைஸ் பண்ண சொல்லி உசுரெல்லாம் எடுக்க மாட்டேன், சுமாராக படிப்பான். இவன் 2ஆவது பிள்ளைங்க, ஸ்போர்ட்ஸ் நல்லா விளாட்றான், சரி விளையாட்டில் போடான்னு விட்டுட்டேன். இவன் 3ஆவது பையன், படிப்பு சரியாக வரல, கடையில் எங்க கூட இருக்கான். இவன் 4ஆவதா 5ஆவதான்னு தெரியல, ஏண்டே இவன் 4ஆ 5ஆ அப்படிம்பாரு.
கடைசியில் 7வது ஒரு பையன் இவன் அடுப்பிலே கிடக்கிறான், என்ன பண்ண போறானே தெரியல. இவன் 8வது வாத்தியார் அடிச்சு விட்டான்னு வீட்டுக்கு வந்துட்டான். அப்பாக்களுக்கு பயமே இல்லை, 7 பிள்ளையை பெற்றோம்னு எந்த பயமும் இல்லை. ஏன்னா எல்லாரையும் சூப்பர் டூப்பர் ஆக்கணும் அவர் நம்பலை. காலம் உங்களை எடுத்துக்கும், வாழ்க்கை சில விஷயத்தை அவனுக்கு சொல்லித்தரும், அவன் கற்றுப்பான், அவன் கற்றுப்பா, அவன் வளர்ந்துப்பா, அவங்க இருப்பாங்கன்னு பிள்ளைகளை நம்புனாங்க. தந்தைகளுக்கு இருந்த நம்பிக்கையில் 1% கூட நம்மகிட்ட இல்லை. அவங்கள்ட்ட இந்த முரட்டுத்தனமும் நம்மகிட்ட இல்லை. அதான் நான் சொன்னேன், நம்மளாம் வளர்ந்தோம், இப்போல்லாம் வளர்க்குறோம். வளர்ந்தா அதுக்கு பேர் மரம், வளர்த்தா அதுக்கு பேர் குரோட்டன் செடி. சரியா? உங்கள் புள்ள மரமா குரோட்டன் செடியா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் அறிவு, உங்கள் பணம், உங்களுடைய அக்கறை எல்லாத்தையும் வச்சு ஒருத்தனை முடமாக்கக்கூடாது. 24/7 புள்ள 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 புள்ள. ஐயோ, இந்த கல்யாணம் ஆனவனே புரிச்சேன் 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 புரிச்சேன். அவனை அம்மா விட்டு வந்தா, ஏங்க அம்மா அவர் வந்தார்னா தடுமாறி போயிடுவார், பாவம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் காஃபி போடவே தெரியாது, அவர் டீ குடிக்க தெரியாது, நல்லா ஆட்டி வெளுத்து தான் வளர்த்துருப்பாங்க. அவன் பாட்டுக்கு இருந்தவனுக்கு எல்லாத்தையும் பழக்கிறது. அவர் வீட்டுக்கார் என் வீட்டுக்கார் மாதிரி வராது, தங்கமான மனுஷன், ஐயோ நான் ரொம்ப கொடுத்து வச்சவோ, இதெல்லாம் பிகினிங்கில். அவனே எல்லா வேலையும் பார்க்குற பையனாக இருப்பான். அவங்க அம்மா முறையாக அவனை வெளுத்து வளர்த்துருக்கும். கல்யாணம் ஆனவனே எல்லாத்தையும் பழக்கிறது. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, ஷூ எடுத்து கொடுக்குறது, ஹெல்மெட்டை மறந்துட்டீங்க ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது, சாவி எடுத்து கொடுக்குறது, தோசை சூடாக ஊற்றி கொடுக்குறது, மிளகாப்பொடியில் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறது, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று கேட்பது, அப்புறம் அதை செய்வது இதை செய்வது, இந்த இது இது இது. இவனுக்கு ஒரு கட்டத்தில் அடே அப்பா அப்படின்னு பழகுனா அதுக்கப்புறம் ஹெல்மெட் எங்கே வைப்பான் அவனே மறந்துடுவான். ஆனால் அதுக்கு நாள் இருக்கேன், அவன் மாட்டுக்கு இருப்பான் சந்தோஷமா. எந்த ஒரு புருஷன்ல அப்சஸ்ட் அப்படியே என்னென்னு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறது, டீ சாப்பிட்டீங்களா, 12 மணிக்கு பசிக்குதா, பசிச்சா சாப்பிட போகிறான், 1 மணிக்கு சாப்பிட்டீங்களா, 1:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டீங்களா, 2 மணிக்கு செரிச்சிருச்சா, 3 மணிக்கு எப்போ வருவீங்க, 3:30 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்களா, 4 மணிக்கு என்ன கிளம்புறேன் நீங்கள் கிளம்பல, 4:30 மணிக்கு வருவீங்களா மாட்டிங்களா, 5 மணிக்கு ரிசீவ் பண்ணமா சந்தோஷம். அப்படி இருந்தது. கட் பண்ணா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஒரு குழந்தை பிறந்தவனே இவன் செத்தான். நீ சொன்னீங்களம்மா பேசா பொருளைன்னு பாவப்பட்ட ஆண் மனசை பேசுகிறேன், வெளியில் சொல்ல மாட்டானோ, ஏன்னா அவனுங்க ஹீரோவில். இவன் செத்தான். ஏம்மா இட்லி பாப்பா அழுகுது, இந்த ஹெல்மெட்டை எங்கே வச்ச இடத்துல தான் வச்சேங்க, இருக்க இடத்துல பாருங்க, அறிவே இல்லை அவங்களுக்கு, பாப்பா அழுகுது. ஏமா அந்த கீயை எங்கேயோ வச்சேன், கொஞ்சம் எடுத்துற முடியுமா, பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன், கீயை எடுத்துறேன், நடந்து போங்க, பாப்பா அழுகுது. எல்லாத்துக்கும் அப்புறம் என் குழந்தை தான், அது பேசாது, உங்களை மாமான்றுச்சுன்றாங்க. நம்ம போனா அது மாமான்னு நம்ம ஆமாம் மாமான்னு சொல்லிச்சு, இல்லாட்டி பழி வந்துருமே. அதுக்கப்புறம் குழந்தை 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 அப்சஸ், என் பாப்பா அப்படி சிரிக்கேன், என் பாப்பா இப்படி இருக்கும். இப்போல்லாம் 10 எல்லா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு சிரித்த போது, அழுத போது, முதல் முறையாக போன போது, முதல் முறையாக கழுவிய போதுன்னு எல்லாம் வருது. எவ்ரிதிங் இஸ் ஆன். People just want to exhibit their life or express their life. எனக்கு அது எதிர்ப்பு மனநிலை. எவ்ரிபடிஸ் லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது வேற. எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா குழந்தை மேலே அவ்வளோ அப்சஸாக இருக்கும். அந்த சென்ஸில் சொல்கிறேன், குழந்தை அந்த பிரியத்திலே இருக்கும். இப்படி போல பாவப்பட்டான் அவன் அப்படியே தனியாயிடுவான். ஏன்னா ராஜா மாதிரி வச்சிருந்து அவன் பாட்டி தெரிஞ்சவனுக்கு திடீர்னு புது ஆசையெல்லாம் காட்டி, சாக்ஸு கலட்டி விட்டு, ஷூ மாட்டி விட்டு, அவன்லாம் லைஃப்பில் நினச்சே இருக்க மாட்டான். சுடுதண்ணி போட்டு குடும்பம் மிதி விழுகும், ஏன் பச்சை தண்ணியில் குளிக்க மாட்டியா அப்படின்னு குளிச்சு வந்திருப்பான். அவனுக்கு சும்மா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் சுடுதண்ணி போட்டு குடிச்சு அவனை பழக்கி எல்லாம் பண்ணா, இட்லி எங்கே இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாமல் வளர்ந்த பையன். அதுக்கப்புறம் அந்த பாப்பான்னு ஒரு நாள் என்ன பண்ணிவிடும், நேற்று நீங்கள் தூங்கியெல்லாம் காலை தூக்கி பாப்பா மேலே போட்டீங்க, தரையில் போடுங்கன்றாங்க. ராஜா மாதிரி 1.5 வருஷத்துக்கு முன்னால் வந்தவன் கட்டாந்தரையில் மல்லாக்கப்படுத்து பனியனோடு அப்படியே பார்ப்பான். லைஃப் எப்போ இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண் பிள்ளைகள்லாம் ஆண்கள்லாம் கவனிச்சிருங்களா, பிள்ளைங்களை கிள்ளி தான் கொஞ்சுவானுங்க. ஏன்னு தெரியுமா தெரியாதா, காண்டு சொல்ல முடியாது வெளியில. டே நீ எனக்கு போட்டியா வந்துட்ட, நீ எனக்கு போட்டியா வந்துட்டா, அவன் என்னை அப்படி பார்த்துக்கிட்டா, இப்படி பண்றான் அவன். அதுக்கப்புறம் பிள்ளை தான் பிள்ளை 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 தான் என்ன அப்படி பண்ணுவான், என் பிள்ளை அப்படி பண்ணுவான், என் பிள்ளை அப்படி செய்வான், விருதுநகர் புத்தக கண்காட்சி அவன் கண்ட்ரோலில் இருக்கு, இந்த லெவலுக்கு பிள்ளைய பற்றி. அதுக்கப்புறம் கட் பண்ணா பேர பிள்ளைலாம் வந்துச்சுன்னா இவன் காலி. என் பேரப்பிள்ளை தான் இருக்கிறதுல உலகம். பேரப்பிள்ளை தான், அவனை அடிக்கப்படாது, அவனை திட்டக்கூடாது, பேத்தியை தொடக்கூடாது, பேத்தியை இது பண்ணக்கூடாது, பேத்தி வந்து சாப்பாடு உடனே கொடுக்கணும், உங்களை மாதிரியே நினச்சி எனக்கு பிள்ளையெல்லாம் இனிமேல் கிடையாது, பேரப்பிள்ளை தான் அப்படின்னு கட் பண்ணால் ஒரு கட்டத்தில் அந்த பேரப்பிள்ளைலாம் கொஞ்சம் விலகும். அப்போ இந்த தாத்தாக்கு 58 வயசாக இருக்கும். அப்போ திடீர்னு அவரை பார்க்கும், ஸ்டாண்டர்டாக ஒரு லைஃப்பில் இருப்பார். காலையில் எந்திரிப்பார், ஒரு காஃபி சாப்பிடுவார், பேப்பர் படிப்பார், கிளம்புவார், படுத்து கிடப்பார், டிவி பார்ப்பார், காஃபி சாப்பிடுவார், தூங்குவார், எந்திரிப்பார். இந்த ஆளே நடவன மாதிரி தெரியுறான்னு சொல்லிட்டு தங்கச்சி அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்க. இந்த பிள்ளையில கவனிக்கிறதுலே அவரை கவனிக்காமல் விட்டேன்டி பாவனி, எப்போ இதுக்கு மேலே நீ கவனிச்சா என்ன, கவனிக்காமல் போனா என்ன. We focus on others. That's what I'm trying to tell you people. We shift our focus to one other person again and again. Focus on yourself. When you focus on yourself about your life, that you will understand what are the mistakes that you guys are doing. At the same time that you can understand what are the things I can develop.
அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அவங்க குறைகளே உங்கள் கண்ணுக்கு தரதுனால நம்ம அவங்கள கில்ட்டிலே வச்சுட்டு இருக்கோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருமா, வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் அடுத்தவங்க மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபோக்கஸ் பண்ணினா தான் உங்கள் தவறுகள் உங்களுக்கு தெரியும், நிறைகள் என்னன்னு புரியும். ரெண்டாவது, நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப உங்களுடைய குறைகளை அதிகமாக கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அவங்களை கில்ட்டியில் வச்சிருக்க பார்க்குறீங்க, அவர்களை பாராட்டுவதற்கு நீங்கள் தயங்குகிறீர்கள். மூன்றாவது முக்கியமான விஷயம், உங்கள் தியாக வாழ்க்கை பாராட்டுக்குரியது தான். ஆனால் நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள் என்பதே உங்களுக்கு குடும்பத்திற்கு தெரியாமல் இருக்கிற போது ஒரு நாள் அவர்களை கேள்வி கேட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்காகவும் வாழ்வதற்காக பாருங்கள். நாலாவது, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற பேதத்தை பழைய வாழ்க்கை முறை பிரித்ததை போல இனிமேலும் பிரிக்காதீர்கள். பெண்களுக்கான பாதுகாப்பான உலகத்தை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. ஐந்தாவது, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களை புரிகிற ஏற்பாட்டை அவர்களுக்கு செய்யுங்கள். ஒரு பெண் டேக் இட் ஃபார் கிராண்டட் நீ நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஆண் பிள்ளைக்கு வீடு எப்போது சொல்லித் தருகிறதோ அப்போ பாதுகாப்பான சமூகத்தை உங்களால் வெளியிலும் ஏற்படுத்த முடியும். ஆறாவது, 3 தலைமுறையாக பணக்காரனும் கிடையாது ஏழையும் கிடையாதுனால பிள்ளையை பெரிய லெவலில் ஜெயிக்க வச்சு கடைசி வரைக்கும் கொண்டே விட்டு நினைச்சுக்கலாம் இருக்காது, அது வாய்ப்பே கிடையாது. எட்டாவது, எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை கையாளுவதற்கான அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செல்வமே ஒழிய சௌகரியமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விட வேண்டும். அதுதான் மிகப்பெரிய பொறுப்பு என்று நீங்களாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். எட்டாவது, வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் பொதுவானதல்ல. உங்கள் வாழ்க்கைக்குரிய தத்துவத்தை நீங்களே உருவாக்கிக் கொள்ளுங்கள், அது அவசியமானது. ஒன்பதாவது, காலம் முழுக்க அடுத்தவருக்காக நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி வரை கஷ்டப்படுங்கிற எந்த அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்கும் உங்கள் வாழ்க்கையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பத்தாவது, அப்படி நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இம்ப்ரெஸ் பண்ண ஆசைப்பட்டால் உங்களுடைய 8 வயது உங்களுக்கும் உங்களுடைய 80 வயது உங்களுக்கும் அதை நிரூபிங்கள் போதும். லைஃப் இஸ் so simple. I just wanted to reinstate a statement again. The very purpose of life is living. வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வதுதான். சந்திரக்காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.